Hi everyone, welcome back to MAK Career Guidance. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து எம்பிபிஎஸ் உடைய அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து அது பேஸ்ட் ஆன் த ரேங்க் நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சார் பிடிஎஸ் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு. பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே சீட்டு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் வெறும் லோவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ஸ்கோர் இது பிடிஎஸ் சீட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கழிஞ்ச ஒரு 2-3 வருஷத்துக்குலாம் பார்க்கும்போது அதிகமாக நிறைய சீட்டு ஃபில்லே ஆக மாட்டேங்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி, ஈவன் சம் கவர்மெண்ட் கோட்டா கூட வந்து ஃபில் ஆகாமல் இருந்து அப்புறம் வந்து பெர்சன்டைல் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ரெடியூஸ் பெர்சன்டைல் வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லோவர் மார்க் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரவுண்டு ஒன்ல கண்டிப்பாக அதிகமாக வந்து மார்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ரவுண்டு போக போக ஸ்டே வேகன்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப லோ மார்க்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ரைட்டுங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ரவுண்டு ஒன்ல லாஸ்ட் 3-4 இயர்ஸுக்கு ரவுண்டு ஒன்ல வந்து எந்த கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதனால நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரவுண்டு ஒன்று தான் போட்டிருக்கேன். ஸோ ரவுண்டு ஒன்றுக்கு அப்புறம் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அந்த வரைக்கும் அவங்க வந்து இந்த பெர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகி கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சீட் கிடைக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட் டில் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே கைஸ், ரைட். ஸோ இதான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய நம்ம அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். பிடிஎஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரவுண்ட் 1 பிசி எடுத்திருக்கேன், பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேங்களா. ஸோ இயர் வந்து 3 இயர்ஸ் போட்டிருக்கேன், 22, 23, 24. ஸோ இதுல திரும்ப சொன்ன மாதிரி இதுல வந்து ஜெனரல் ரேங்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிசி ரேங்க், அதாவது கம்யூனிட்டி ரேங்க், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ரைட்டுங்களா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கும். அது வந்து இப்போ ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து அதுல வந்து எந்த மாற்றம் இருக்காது. அந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து கன்சிஸ்டண்டா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படியே இருக்கும். ஆனா வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்க்கும்போது இதுல வந்து உங்களுக்கு அந்த ஃபீ, ஹெவி ஃபீ இருக்கிறனால நிறைய அஃபரபிலிட்டி இருக்காது. அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து வேரி ஆகும். ரைட்டுங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிசி எடுத்தானாக்கா 2022 வந்து 9681 முடிஞ்சிருக்கு. அப்புறம் 4172, அப்புறம் 99,987. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 10,000 வந்து உங்களுக்கு இருந்தானாக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பிடிஎஸ் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிசிஎம் பார்க்கும்போது 1180, 1073, 1153. ஸோ 1200 வரைக்கும் நமக்கு வந்து கிரவுண்ட் ஒன்ல சான்சஸ் வந்து பிரைட்டா இருக்கு. ரைட்டா. அதே மாதிரி எம்பிசி எடுக்கும்போது உங்களுக்கு 6500, அதாவது 2023 வந்து 6295, அப்புறம் 6507. அப்படி பார்க்கும்போது 6500 வந்து உங்களுக்கு எம்பிசியில வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரவுண்ட் ஒன்ல. அதே மாதிரி எஸ்சி பார்க்கும்போது உங்களுக்கு 3500 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஸ்சிஏ அது பார்க்கும்போது 700 அந்த கட் ஆஃப்ல முடிய வாய்ப்பு இருக்கு. எஸ்டியில வந்து 230. ஸோ இதை சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 1 பிசி, பிசிஎம், எம்பிசி, பிஎஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அதில் கம்யூனிட்டி ரேங்க் போட்டிருக்கேன். இந்த கம்யூனிட்டி ரேங்குக்கு அக்கார்டிங் டு த கம்யூனிட்டி ரேங்க் உங்களுக்கு வந்து நீட் ஸ்கோரும் போட்டிருக்கேன். அதாவது 2025 நீட் ஸ்கோர். ரைட்டா. ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் 352 வந்து கட் ஆஃப் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரவுண்ட் ஒன்ல. பிசிஎம் வந்து 333. அதே மாதிரி எம்பிசியில வந்து 343, எஸ்சியில வந்து 312, எஸ்சிஏ வந்து 254, எஸ்டி வந்து 253. ஸோ இந்த ஸ்கோர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரவுண்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரவுண்ட் ஒன்ல எல்லாம் வந்து ரவுண்ட் 2 கிடைக்கும். அப்புறம் ரவுண்ட் 3, அப்புறம் ஸ்டே வேகன்சில வந்து கண்டிப்பா லோவர் மார்க் கிடைச்சுதான் இருக்கு இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் கூட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஎம் எடுக்கும்போது 385 வந்து ரவுண்ட் ஒன்ல முடிஞ்சது, 256 வந்து ஸ்டே வேகன்சில முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸ்டே வேகன்சில உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நிறைய சீட் அன்ஃபில்டு ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து திரும்ப இந்த வருஷம் அது வந்து பெர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுவாங்களா தெரியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட்டுங்களா. அதனால பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பரவாயில்ல, எல்லாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஸ்டே கனெக்டட். இன்னும் நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.